Hi friends, welcome to my channel Daily SQL Practice. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் SQL தியரியோட செகண்ட் சாப்டர் சில பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் DBMS மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அண்ட் விஸ்டம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ டேட்டானா ஒரு சிம்பிள் வேர்டு, அதுதான் நம்ம டேட்டான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை எல்லாமே நம்ம கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா தான் நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃபர்மேஷன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே எப்படி அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறது, ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் மெயினாக DBMS. ஸோ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அதுதான் DBMS. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMSன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா ஒரு DBMS அது எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா இன் டேபிள் ஃபார்மேட், டேபிள்ங்கிறது ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவோம்னா RDBMS அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது மெயினாக அந்த டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்ததை ஒரு இடத்துல கலெக்ஷனாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அந்த DBMS. ஸோ இதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஸ்டோர் பண்ணும், அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டேட்டாவை என்ன வேணும், எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு நாலேஜுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போக்கு ரிட்ரைவ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிட்ரைவல் ப்ராசஸ், ஸ்டோர், மேனேஜ் அண்ட் ரிட்ரைவ் த டேட்டா, இது எல்லாமே பண்ணுறது பேர் தான் இடம்தான் DBMS. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் இதுதான் நம்மளோட டாபிக். SQL அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ஒரு இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், லைக் சம் கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸை அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, ஸோ எப்படி ஆல்டர், அதாவது ஒரு அப்டேட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது, இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ இந்த RDBMSல மெயினாக யூஸ் ஆகுது, இது ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். ஸோ மெயினாக என்ன பண்ணுறோம், டேட்டாபேஸில் அக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாபேஸை மேனிப்புலேட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் நாலேஜ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா SQL யூஸ் பண்ணுறோம். ஸோ SQLோட அனதர் ஃபங்க்ஷன் ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் SQL நிறையா டைப்ஸ் இருக்க போது. அதில் ஒரு செட் ஆஃப் 5 ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு SQLங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், லைக் இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்னா இது இந்த கேட்டகரி, இந்த ஸ்டேட்மெண்ட்னா இது இந்த கேட்டகரி, அதை மாதிரி ஒரு மெயினாக 5 கேட்டகரியாக அவங்க பிரிக்கிறாங்க. அதாவது டேட்டாபேஸை நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது இது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், 5 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் DDL, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இதில் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டேட்டாபேஸை நாட் டேபிள், டேட்டாபேஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா, டேட்டாபேஸ்னால் என்ன சொன்னேன் நான், அந்த ஃபுல் ஸ்டோரேஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அந்த ஃபுல் டேட்டாபேஸையே நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த டேபிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், இண்டெக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அந்த க்ரியேட், ஆல்டர், ட்ராப்பு, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆக போகுது. அதாவது DBA டேட்டாபேஸை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அண்ட் மேனிப்புலேட் பண்ணுறோம், இதுதான் DDL. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்ங்கிறது அதில் பர்டிகுலராக ஒரு டேபிள் மாதிரி, அந்த டேட்டாபேஸில் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தான் டேபிள். அந்த டேபிள் என்ன பண்ணுறோம்னா அந்த டேபிளில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அல்லது டேபிளோட நேம் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு ஓவராலாக சொல்கிறேன்னா, நம்ம queries தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோமே ஒழிய தியரி இல்லை. அதனால் இதோட டெஃபினேஷன், இதோட பேசிக் queries இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் நான் கண்டிப்பாக இது மாதிரி DDL, DML பற்றியும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா query லாங்குவேஜ். இதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது. ஸோ டேட்டா query லாங்குவேஜ் அப்படிங்கிறது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த queries, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹவு ஃபாஸ்ட் வி கேன் ரிட்ரைவ் த டேட்டா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம
டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ்க்காக எனக்கு வேணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் அந்த மேனேஜருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஹோம் லோன் அப்ளை பண்ணால் அந்த பர்டிகுலர் பர்சனோட நேமு, ஏஜு, அவர் எந்த இயரில் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் அவங்களோட சேல்ரி என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூ என்ன, இந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அவருக்கு இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிட்ரைவ் பண்ணால் தான் அவரால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல இந்த query லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த queries இன்டர்வியூ பேஸில் கேட்குறதுல வந்து இந்த query லாங்குவேஜ் தான் மெயினாக கேட்பாங்க. ஸோ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பர்மிஷன் செட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து நடக்கப்போகுது. ஸோ இன்னொன்று வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜையும் இந்த டிரான்சாக்ஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஓவரால் ஒரு இதை வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது டெலீட் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து பர்மிஷன்ஸ் வந்து செட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓவரால் டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். நான் வந்து டீட்டெயிலாக போல் அந்த queries-ஐ வந்து சொல்லலை. ஏன்னா நான் மெயினாக பார்க்க போகிறது வந்து டேட்டா query லாங்குவேஜ் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது இன்னும் எனக்கு கரெக்டாக புரியல, எனக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். அந்த பேசிக் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா எல்லா டேட்டாவையும் நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் தான் மெயினாக ஏன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ரிலேஷன் ரெஃபர்ஸ் டு டேபிள். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா டேபிள் ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது சேம் எக்ஸாம்பிளில் சீரியல் நம்பர், அந்த நேமு, அந்த ஏஜு, அவங்களோட சேல்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வரிசையாக 1 2 3 4ன்னு நிறைய வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி காலம் பாருங்கள், ஹரிசாண்டலாக இது ரெஃபர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனியில் வந்து 10 பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 பீப்புளோட நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காலம் அல்லது ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான கீவேர்டு. ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரியணும்னா அவரோட ஹரிசாண்டல் வியூவை பார்க்கணும். ஒரு பர்சனை பற்றினு இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி இல்லை, ஒரு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக வேணும்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா ஹரிசாண்டலாக பார்க்கணும். அல்லது ஒருத்தங்களை ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து, அதாவது அவங்களோட ஏஜ் என்னென்ன டைப் ஆஃப் ஏஜஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, எந்த ஏஜில் உள்ள பீப்புளெலாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பார்க்கணும். அல்லது நேம், அவங்கவுங்க நேம் என்னென்னலாம் இருக்குது அந்த நேமோட லிஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா காலம்ங்கிறது இப்படி வெர்டிக்கலில் போகும். ஹரிசாண்டலாக போகிறது ரோ, வெர்டிக்கலாக போகிறது காலம் அல்லது ஃபீல்டு. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்மேட்டு. ஹோப் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் பேஸ் பண்ணி எப்படி queries-ல வந்து, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யார் சீக்வல் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.